அப்படின்னா ஆபிரகாமுடைய ஜெனரேஷன். நம்மள யாருடைய ஜெனரேஷன்? ஆபிரகாமுடைய ஜெனரேஷன். ஆபிரகாமுடைய கோத்திரத்திலிருந்து வந்த நம்ம இன்னைக்கு தகப்பனுடைய அப்படின்னா ஆவிக்குரிய தகப்பன் யாரு நம்மளுக்கு? யாரு நம்மளுக்கு? நம்ம யாரு எப்படி சொல்லுவாங்க? விசுவாச தந்தை. நம்மளுக்கு ஒரு முன்னோடி. விசுவாசம் என்று சொன்னா நம்மளுக்கு ஒரு முன்னோடி, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஹெட், ஒரு மென்டர், ஒரு சீனியர் அப்படின்னு சொன்னா வேதத்துல நல்ல ஒரு உதாரணமாக ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிறது. ஆதாம் அல்ல, யாக்கோப் அல்ல, ஈசாக் அல்ல, யோசேப் அல்ல, தாவீது அல்ல. ஆண்டவர் ஒரு நல்ல உதாரணமாய் நம்மள ஆபிரகாமே நம்மளுக்கு நல்ல ஒரு உதாரணமா வைத்திருக்கிறார். நம்பர் ஒன்று விட்டு ஆமென் சொல்லுங்க. பாதி பேர் நம்மள நினைக்கிறோம். அம்மிங்கெல்லாம் நல்லா இருக்கு, ஹalleluya. ஆனா வேலை தான் செய்ய மாட்டேங்குது. praise god, hallelujah. இன்னைக்கு ஆபிரகாமுக்கு தேவன் கற்றுக் கொடுத்த, ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லிக் கொடுத்த அந்த வழிமுறையானது, அந்த தேவனுக்குள்ள நடக்க வேண்டிய தன்மையானது கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றப்படுகிறது. He changed his life from the Christian life. தேவன் ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வழிகள் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில மாறப்படுது. கேட்டா அவர்கள் உலக பிரகாரமான காரியத்தை ஒப்பைத்து அப்படின்னா மேட்ச் பண்ணி அவர்கள் உலகத்துக்கு ஒப்பாய், உலகத்துக்கு வக்கீல் டு உலகம். வக்கீல் என்ன சொல்லுவாங்க? வக்கீல் அந்த லாயர் இல்லமா, வக்கீல் நகரி, வக்கீல் டிஸ்ட்ரிக்ட், வக்கீல் கம்பெனி சார்பாக இன்னைக்கு உலகத்துக்கு சார்பாக தேவ பிள்ளைகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நான் ஆசீர்வாதமான பிரசங்கத்தை கேட்க வந்தா நீங்க என்ன எங்களை ஏசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க முகங்கள் மாறுறதோட நான் பார்க்கிறேன். ஆனால் கர்த்தர் எது சொல்றாரோ அதை தான் நான் பேச முடியும். ஹalleluya. அதனால வேதத்துக்கு போறதுக்கு முன்பாக நம்ம மத்தியில புதிய நபர்கள் வந்திருக்காங்க. எனக்கு தெரியாது, ஒரு ஆச்சரியம். ஸோ அவர்கள் எழுந்து நம்ம யாரும் கரங்களை தட்டி அவங்களை வரவேற்போமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேவன் உங்களை என்ன எண்ணத்துக்காக வந்தீங்களோ அந்த எண்ணத்தை கர்த்தர் பூர்ணமா உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. God bless you. உட்காருங்க. உங்களை குறித்து ஒரு காரியத்தை நான் உங்களை பார்த்து கேட்ட ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த ஆடு இங்கே கொண்டு வந்தது உங்களோட சித்தமா இல்லை வழி தருவி தடுமாறி இப்படி வந்ததா அப்படின்னு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறது போல என் பிள்ளைகளை நான் மக்களை கொண்டு வந்திருக்கிறேன். அது உங்களுக்கு அது பொருத்தமான, அது விசேஷமான ஒரு வார்த்தையாக இருக்கும். அதை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். மேத்யூ புதிய ஏற்பாடுல முதல் அதிகாரம், சாப்டர் மேத்யூ 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போங்க. எடுத்தவர்கள் நீங்கள் வாசிங்க. அப்படி பைபிள் இல்லைன்னு சொன்னா தயவு செய்து நீங்க இங்க பார்க்கலாம். கர்த்தர் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் நினைக்கிறது, யார் நினைக்கிறது? தேவன் நினைக்கிறத நீ நானும் கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நினைக்கிறது, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய எண்ணத்தை, தேவன் செய்ய வேண்டிய விருப்பங்களை அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டிய நீங்களும் நானும் இந்த பூமியில செய்ய வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனத்தை வாசிப்போமாக. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு நல்ல கவனமா கேளுங்க. மற்றவர்களை குற்றவாளிகளா என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நல்ல கவனமா கேளுங்க. நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற மற்றவர்களை தீர்ப்பின்படி மற்றவர்களை நம்ம ஜட்ஜ் பண்றோம்.
நல்ல கவனமா வசனத்தை படிங்க. வசனத்தை உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களோட மனப்பக்குவத்துக்கு உங்களுக்கு ஷார்ட்கட்டா நேர்கட்டா எதை சொன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட புரிஞ்சுக்குமோ அதை நீங்க படிச்சீங்க. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நம்ம மத்தியில இருக்காரு. ஆமென். ஹalleluya. தேவன் நம்மளோட இருக்காரு. ஆமென். பாருங்க, நீங்கள் குற்றவாளிகளா என்று தீர்க்கப்படாதபடி நம்ம தேவனால. நீங்க ரொம்ப பேரு மற்றவர்களுக்காக வாழ்றோம். எங்கடா இவங்க நம்மள தவறா பார்த்துருவாங்களோ, எங்கடா இவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, எங்கடா இவங்க நம்மள ஒதுக்கிடுவாங்களோ, எங்கடா நம்மள வந்து தவறான கண்ணோட்டத்துல பார்த்துருவாங்கன்னு சொல்லி மற்றவர்களை குறித்து இன்னைக்கு தேவ பிள்ளைகள் பூமியில ஆண்டவருக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அததான் ஆபிரகாமுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தத தேவனோட பிள்ளைகள் உலகத்தின் பிரகாரமாய் சாயலாய் உலகத்துக்கு பிரியமாய் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் சபைக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அத தேவன் சொல்றாங்க மெத்தியுல, நீங்கள் குற்றவாளிகளா என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவனை தீர்க்கும் தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீங்க. அவர் அப்படியே நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்க மற்றவங்களுக்கு எந்த அளவில் அளக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவரோட பிள்ளைங்க நிறைய இடங்கள்ல வந்து the stingy வாங்க. அப்படின்னா கெடுக்கோல், தமிழ்ல சொல்லுங்க, கெடுக்கோல், கஞ்சம், கஞ்சத்தனம், எல்லாத்துலயும் கஞ்சம், எல்லாத்துலயும் கஞ்சம். ஏன் இத வந்து ஆண்டவர் இப்படி சொல்லி தராரு அப்படின்னா, நீ தேவனோட பிள்ளையா இருக்கிறது சொன்னா, ஆண்டவர் மேல நீ முழுந்து நம்புறன்னு சொன்னா, நீ தேவனோட நாம மகிமைக்கென்றே நீ செய்யப்படணுமே தவிர உன்னுடைய சுயத்தின் கிரிகளினால, உன்னோட சுயத்தின் எண்ணத்தினால, உன்னோட சுயத்தின் விருப்பத்தினால நீ செய்யப்படக்கூடாது. நீங்க சபைக்குள்ள சொந்த கிரியை சபைக்குள்ள கொண்டு வராங்க, சொந்த எண்ணங்களை சபைக்குள்ள கொண்டு வராங்க, சொந்த தீர்மானங்களை தேவன் சபைக்குள்ள கொண்டு வராங்க. அப்ப நீங்கள் நானும் வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்துல நீங்களும் நானும் கூடி வரேன்னு சொன்னா, அவருடைய நாம மகிமைக்கென்று சொல்லி நீ நான் இந்த பூமியில இந்த சபை மத்தியில கூடி வரேன்னு சொன்னா, அவருடைய நாம மகிமைப்பட இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த ஸ்டிச்சி அது என்ன சொன்னாங்க தமிழ்ல, என்ன பண்ணுங்க, நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையே உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, இப்படிப்பட்ட குணதாசியா இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட குணம் உள்ளவங்க, இப்படி சுபாவம் உள்ளவங்க, இப்படி உங்க வாழ்க்கையில நடக்கிறவங்களோட தேவன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். மொத்தம் உன் கண்ணில் உள்ள துரும்ப முதல் எடுத்து போடு. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் சொன்னாரு, சபைக்குள்ள வந்து அவருடைய பார்வையில அவருடைய சத்தியத்துல நீங்களும் நானும் வளராதனாலதான் அநேக இடங்கள்ல உலக பிரகாரமான காரியம், உலக பிரகாரமான சிந்தை உலகத்துல செய்யப்படுகிறது போல சபையில வந்து நிறைய தன்மைகள் உருவாகுது.
ஒரு மனுஷன் அவனுடைய சூழ்நிலை அவுட்லுக் கொஞ்சம் கொஞ்சம் லுக் டவுனா மேல இருந்துச்சுன்னா அவனை பார்க்கிற பார்வையும் அவனோடு பேசுகிற வார்த்தையும் ஒரு 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 லிமிட், அவனுடைய சுபாவங்கள் ஒரு மாதிரியா இருந்தா அவனை வந்து உலக பிரகாரமாய் நம்ம என்ன பண்ணுகிறோம், ஜட்ஜ் பண்ணுகிறோம், நியாயத்தை இருக்கிறோம். தேவனோட வார்த்தை சொல்லுகிறது, நீ மற்றொரு இடத்துல குற்றத்தை, மற்றொரு இடத்துல தவறுகளை, மற்றொரு இடத்துல இருக்கிற குறைகளை நீ பார்க்கறன்னு சொன்னா தேவன் சொல்றார், உன் வாழ்க்கையில் இருக்கிற குறை அப்படின்னா தேவனுக்கு முன்பாக உன் வாழ்க்கையில் இருக்கிற குறை, அதை சரிப்படுத்து. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஐயா நான் ஒரு விஷயம், ஒரு ரகசியத்தை சொல்றேன். நீங்களும் நானும் ஏன் ஆபிரகாம முதல்ல சொன்னது தெரியுங்களா? ஏன் ஆபிரகாம நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண தெரியுங்களா? the land அப்படின்னா இந்த உலகம் எவ்வளவு, இந்த மணல், கடல் மணல் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்துக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கடல் மணல்ல போல அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னைக்கு கிறிஸ்துவ தேவ பிள்ளைகள், நீ நிற்கிற இடம் தேவனுடைய நாம மகிமைக்கென்று அது ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். நீ நிற்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். ஆனா தேவ பிள்ளைகள் அந்த உணர்வு இல்லாம அவங்க என்ன பண்றாங்க, உலக தன்மைகளை கொண்டு வந்து சிந்திக்கிறார்கள். இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஐயா ஐயா நான் மாத்திக்கிட்டேன், நீங்களாம் சொல்லுங்க ஐயா ஐயா. இப்ப இவரு வந்து வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு 1000 வழி தேவை, எனக்கு ஒரு 1000 வழி தேவை. அப்படி நான் உள்ளத்துல நான் வந்து யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். டக்குன்னு உள்ளத்துல ஒரு எண்ணம் நான் எனக்கு வந்துச்சு. நீங்க அப்புறம் ஆராதனை பண்ணி போய் கேட்காதீங்க, ஒரு உதாரணம் தான் சொல்றேன். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். டக்குன்னு உள்ளத்துல ஆண்டவரே இவரோட முகத்தை காட்டுறாரு. நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், இவன்ட்ட 1000 இல்லையா? என்ன வச்சு ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் 1000 வழி இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறேன், 1000 வழி வேணும்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்றீங்க அவங்க போய் பாரு. நம்மலாம் வந்து ரொம்ப ஞானமானவங்கள. அதுக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துறதுக்கு அப்படின்னா இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு டபுள் செக் பண்ணுவோம். டபுள் செக். நம்ம தான் பயங்கர கிளவர் ஆச்சா. இப்போ ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்ணாங்க, அவங்களோட பாயிண்ட் ஒன்றா இருக்கும் ஆனால் வேற விஷயம் இருப்பாங்க. பஸ்ஸை சாப்பிட்டீங்களா, பஸ்ஸை தூங்கிட்டீங்களா, சரி தூங்கல சிஸ்டர் முடிச்சுட்டு தான் தூங்கினா எப்படி நான் பேசுறது? தூங்கினா பேச முடியுமா? பேச முடியும், கொரட்டை தான் விட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற காரியங்கள் வந்து அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு நான் யோசிப்பேன். ஓகே வந்துட்டியா, சரி என்னடா பண்ற, பிஸியா இருக்கியா? ஐயா நம்ம வந்து ஒரு சாய் அடிக்க போலாமா? போலாம் பஸ். அவரோட நம்பிக்கை என்னன்னா வாசல் கட்டுவாரு, அதான் அவனோட நம்பிக்கை. ஆமா தானே? ஆமா தானே? இல்லையா? ஏன் நாங்கள் வந்து ஒரு 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 ரகசியத்தை வெளிப்படுறோம். ஒரு ரகசியம், கர்த்தர் வைத்திருக்கிற ரகசியத்தை வெளிப்படுறோம். அப்ப நான் இவனை கூட்டிட்டு போனா 100% ஆண்டவர் நான் தான் அவனோட சேர்த்தாரங்கே காசு கட்டணும். இதுல அவனை போய் பார்க்க சொல்றீங்க. அவரோட ரெண்டாவது இவரோட இம்சை பெரிய இம்சையா. அவர் ஒரு வாட்டி சொல்லிட்டே வச்சுங்களேன், நம்ம ரஜினி மாரி 100 வாட்டி சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பார். அவராச்சும் ரஜினியாச்சும் ஒரு வாட்டி சொல்லி பிடிச்சிரு. இவரு ஆவியானவர் இருக்காரா, ஒரு வாட்டி சொன்னது 100 வாட்டி சொல்லி 100 வாட்டியும் கேட்கலையா, 101 102 தம்பா பண்ணிக்கிட்டே போவார், சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சொன்னாத்துல ஐயோ தாங்க முடியலன்னு சொல்லி என்ன பண்றோம், போய் கேட்கறோம். ஐயா பிரதர் தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு ஒரு கை மாத்தா எனக்கு ஒரு 1000 வெள்ளி வேணும், எனக்கு என்ன செய்யணும் தெரியல, 1000 வெள்ளி வேணும் அப்படின்னு கேட்கும்போது, அப்படியா பஸ் என் கையில் அந்த 1000 வெள்ளி இல்லை. மனசுக்குள்ள என்ன தெரியுமா நினைப்பேன், இதுக்கு தான் என்ன அனுப்புனீங்களா, இந்த வார்த்தை கேட்கறதுக்கு தான் என்ன அனுப்புனீங்க, இந்த வார்த்தை அவன் சொல்றதுக்கு இவன் முன்னுக்கு நான் வெட்கப்பட்டு இப்படி நிற்கிறதுக்கு என்ன அனுப்புனீங்க அப்படின்னு மனசுல பேசுவேன். ஆனா பஸ் நம்ம 2 பேரும் இப்ப ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணோம், கட்டாயமா ஆண்டவர் அந்த 1000 வெள்ளியை கொடுப்பாரு.
இது சபைக்குள்ள தேடுறதா இருக்கு. இந்த விசுவாசம் எங்கேயுமே பார்க்க முடியல, எங்கெங்கயோ போய் தேடுற. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம், அந்த மாதிரி கடவுளோட வார்த்தைய, தேவனுக்குள்ள இருக்கிற அந்த மகிமையை தேடுகிறதா இருக்கு தேவ பிள்ளைகள் மத்தியில். இந்த விசுவாசம் பெருல உலகத்தோடைய பார்வை, உலகத்தோடைய எண்ணம், உலகத்தோடைய செயல், உலகத்தோடைய தன்மைகள் இன்னைக்கு சபையினுடைய ஆபிரகாமுடைய சன்னதியில வந்து தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் இன்னைக்கு நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறோம். இந்த ஆண்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்து நிமித்தம் நடந்த ஆண்டு. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் முடிந்தன, இனி புதிதாயானது. அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அவர் நித்தமும் உண்மையா இருந்து நம்ம சபையில் அந்த வார்த்தையின்படி நடத்தினார். ஆனா இன்னொரு வார்த்தை 2020-21 ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்க கிறிஸ்துமஸ் எங்க வேணாலும் போங்க, உங்களை வாழ்த்தி அனுப்புறேன். நீங்க கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வரலன்னாலும் பரவாயில்ல, ஆனா நியூ இயர் ஆராதனை கட்டாயமாய் நீங்க வந்து கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா அடுத்த ஆண்டு தேவன் சொல்ல மாட்டேன், அது தேவன் சொல்லிட்டாரு. நியூ இயர் ஆராதனையில அந்த வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுவேன். அதை 1ஆம் தேதியில் ஆரம்பிக்கிறது, டிசம்பர் 2021 டிசம்பர் 31 வரைக்கும் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள புடம் போட்டுக்கிட்டே இருக்கும், புடம் போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தை புடம் போட்டுக்கிட்டே இருக்கும். நான் சொல்றது உலகத்தினுடைய இதை வச்சு இருப்புள்ள கற்குள்ள பட்டயமாய் இந்த வேதத்தை நம்பி நான் பேசுகிறேன். அதனால கிறிஸ்துமஸ்க்கு நீ எங்க வேணாலும் போங்க, ஆனா நியூ இயர் ஆராதனை டான்னு, ஆனா டேட்டு தான் ஒன்று நான் ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கேன். 1:31 இல்லைன்னா 1 காலையில், எனக்கு தெரியல, ஏன்னா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். SOP எந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்றாங்க எனக்கு தெரியாதனால நியூ இயர் ஆராதனை நான் இன்னும் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணல. அந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை 24ஆம் தேதி ராத்திரி 7:30 மணிக்கு. அதில் நீங்கள் கலந்துக்கலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வாழ்த்து உங்களை அனுப்புற போயிட்டு வாங்க. ஆனால் நியூ இயர் ஆராதனையில் கட்டாயமாய் நிச்சயமாய் அந்த வாக்கு தத்துவத்துக்காக நான் வந்து டிசம்பர் காலத்திலேயே ஆண்டவர் சமூகத்தில் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். எங்கே ஆண்டவரே வார்த்தை, எங்கே ஆண்டவரே வார்த்தை வரும், இந்த சபை பெரும் 4ஆம் மாதத்துலேருந்து 5ஆம் மாதத்துக்குள்ள, 4ஆம் மாதத்துலேருந்து 6ஆம் மாதத்துக்குள்ள இந்த பட்டிஷன் உடைக்கப்படும், ஜனங்க பெருகும், அவரோட நாமம் மகிமை நடக்கும், இங்கே உட்கார்ந்திருக்கிற கண்டும் பார்க்கும். அவரோட நாம மகிமைக்கு என்று சொல்லுகிற வார்த்தை. இன்னைக்கு சபையில உலக பிரகாரமாய் குற்றத்தை, குறைகளை, தீமையான எண்ணங்களை வைத்து கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய், ஐயா நல்லா கவனமா கேளுங்க, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிற காரியம் நீங்களும் நானும். அந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் எந்த அளவினால் அளக்கப்படுகிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். எழுதிருக்கா இல்லையா? நான் பைபிளை திருப்பி பேசணும். எந்த அளவினால் இன்னைக்கு நீ தேவனுக்கு முன்பாக அளக்கப்படுகிற. நம்ம ஆன்லைன் ப்ரேயர்ல எவ்ரி ஃப்ரைடே நான் வந்து இப்போ ரெவலேஷனை பற்றி சில ரிசர்ச் பண்ணி நம்ம பேசுவோம். ரொம்ப பேர் வந்து நானே நிறைய தடவை பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன், கவலைப்பட வேண்டாம், ஆண்டவரோட கிருபை இருக்கு, நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, நம்ம பரலோகத்துக்கு நிச்சயமாக போவோம், நம்மளை தேவன் தெரிந்து கொண்டாருன்னு. ஆனால் ரெவலேஷன்ல ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னிச்சிட்டாரு சொன்னா, தேவன் நம்ம பாவத்தை முற்றிலும் கழுவிட்டாருன்னு சொன்னா, எதுக்கு பிதா ஜீவ புஸ்தகத்துல நம்ம பாவத்தையும் நம்ம நன்மையும் எழுதுகிறாரு? இன்னைக்கு சபைகள் ஊழியம், சபையில் இருக்கிற அமைப்புகள்
ஜனங்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிறது. தான் தான் செய்கிற கிரிகள் நிமித்தம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஏற்ற பலனை அடைவார்கள். எதை நீ விதைக்கிற, எதை நீ செய்யற, இந்த வசனம் நல்லா தெளிவாப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த அளவினால் அளக்கப்படுகிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் தேவனிடத்திலிருந்து அளக்கப்படும். அல்லேலூயா. இரண்டாவது வசனம் யாக்கோபு ஜேம்ஸ் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலும் 12வது வசனத்தை வாசிப்போமாக. ஜேம்ஸ் chapter 4 verses 11 to 12. சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் நல்ல கவனமா கேளுங்க. ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணம் தெரியுமா? பகவத்கீதை கீதையில, குர்ஆன்ல நியாயப்பிரமாணம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம். சிஸ்டர் இங்கிலீஷ்ல, சிஸ்டர் ஷெரி இங்க நியாயப்பிரமாணம். சரி, ஓகே, மன்னிச்சு மறந்துடுறேன். நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் தேவன் சொல்லப்பட்ட, மோசே கிட்ட சொல்லப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை அதை குற்றப்படுத்தும்படி அந்த வசனத்தை திருப்பி வாசிமா. நல்ல வசனம். சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதீங்க. நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்துல இலட்சி அப்படின்னா ஃபெயிலியர், the poor, தரித்திரம், இந்த தோல்வி, இந்த கஷ்டம், இந்த போராட்டம், இந்த கண்ணீர், இந்த பாடு, இதெல்லாம் வரதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? தெரியுமா? தெரியாது. நீ ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யறதுனால சாபங்கள் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை தூக்கிட்டு சாவடிச்சிடும். இது எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யப்படுகிற குற்றமே அதுக்கு காரணம். சகோதரர்களுக்குள்ள குற்றப்படுத்துகிறது. நீ பாவம் செய்யற, நீ துன்மார்க்கனா வாழ்ற, நீ வேசித்தனம் செய்யற, நீ பொல்லாத காரியத்தை செய்யற, நீ இந்த விதமாய் நீ போகிறதுனால நீ பாரு, நீ சிறைச்சாலையில அடைக்கப்படுவ, நீ பாரு மருத்துவமனையில் இருப்ப, நீ பாரு மோச்சனையில் இருப்ப, நீ பாரு கை காலை இழந்து இருப்ப. ஐயா, நீ சொல்லுகிற வார்த்தை வசனம் சொல்லுகிறது, நாவில் எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். மரணமும் ஜீவனும் உன் நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது. இன்னைக்கு சொல்லுங்க, உன்னோட வாழ்க்கையில ஏன் தரித்திரம் வருகிறது? ஐயா, அந்த சபையில நான் ஆண்டவர்கிட்ட சொன்னது ஒண்ணுதான். யாரெல்லாம் அந்த சபையில ஆண்டவரே வெறுமையா வராங்களோ, ஒண்ணுமே இல்ல வாழ்க்கையில, ஒண்ணுமே இல்லாம இழந்து வராங்களோ, ஆண்டவரே இந்த சபையில இருக்கிறவங்கள நீங்க ஆசீர்வதிங்க, அவர்களை பெருக செய்யுங்க, அவர்களுடைய வாழ்க்கையின் தன்மைகளை மாத்துங்க. ஐயா, இந்த சபை என்னோட வீட்டுல தான் ஆரம்பித்தது. லாயம் 6-15 நம்பர் வீடு பின்னாடிதான். நம்ம வீட்டுல ஆரம்பிக்கும் போது நான் என்னுடைய மைவி வச்சுதான் எல்லாத்தையும் ஏற்றிட்டு வந்தேன். பைபிள 8 பேர் 9 பேர் வைத்து ஏற்றிட்டு வந்தேன்னா பாத்துக்க. ஆனா சில பேரு நம்ம வீட்டு ஆராதனை ஆரம்பிக்கும் போது கிரேப்ல வந்தாங்க. கிரேப்ல வந்து ஆராதனைக்கு இறங்குவாங்க. அவர்களை வேணும்னா நான் பட்டையிலிட்டு இந்த ஸ்கிரீன்ல போடுறேன். எண்ணி 3 மாதம் 4 மாதம் கூட இல்ல, எல்லாரும் காடி வாங்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரோட வாழ்க்கை தனம் மாற ஆரம்பிச்சது. எல்லாரோடைய அந்த ஏழ்மை கோலம், தரித்திரங்கள், கஷ்டங்கள்,
பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் நீ நியாய பிரமாணத்தின் செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாய பிரமாணத்தை கட்டளை இடுகிறவர் ஒருவரே. ஒருவரே. அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு. நல்லா கவனமா கேளுங்க. நான் எத்தனையோ தடவை பிரசங்கத்துல சொல்லியிருக்கேன், எத்தனையோ தடவை உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு அடையாளமா ப்ரூஃபா இந்த வசனத்தை காட்டுற பாரு. கடைசியா அந்த கடைசி வசனம் போட்டிருக்கு, மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? Who are you? யாரு நீங்க? அதனாலதான் இந்த சபையில நீங்க என்ன நல்லவன் சொன்னாலும் சரி, நீங்க என்ன கெட்டவன் சொன்னாலும் சரி, நீங்க என்ன பொய்யன்னு சொன்னாலும் சரி, உங்களை நான் ஜட்ஜ் பண்றதுக்கு எனக்கு எந்த ஒரு ரைட்ஸ் இல்லை. ஹல்லேலூயா. என்னோட வேலை என்ன தெரியுங்களா? ஆடுகளை நல்ல நிலத்துல பச்சை பசேன்னு இருக்கிற புல் இடத்துல கொண்டு போய் வைக்கிறது தான் என்னோட வேலை. புரியுதுங்களா? என்னோட வேலை என்ன தெரியுங்களா? இந்த ராச்சுன் அடிச்ச புல் எடுத்துக்கிட்ட உங்களை கொண்டு போகாதபடிக்கு பாதுகாக்கிறது என்னோட வேலை. ஏய் அங்கெல்லாம் போயிடாத, ராச்சுன் இப்பதான் அடிச்சுட்டு போனாங்க, நான் பார்த்தேன், இங்கிட்டு போயிடாது, நீ அங்கிட்டு போய் சாப்பிடு. இதான் என்னோட வேலை. என்னோட வேலை, ஓ நாட்டி செய்றியா நீ வா, கழுத்து அறுத்து சூப்பு வச்சு சாப்பிட்றது என்னோட வேலை. இன்னைக்கு சபையில் இருக்கிற ஊழியர் அவரோட வேலையை அவங்க எடுத்துக்கிறாங்க. அங்க வசனம் நல்லா தெளிவு போட்டிருக்கு, மேல பாருங்க. அந்த 12வது வசனம் வாசிமா. நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே. அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ. ஓகே, இல்லம்மா அந்த 11ல கொஞ்சம் மேல குற்றப்படுத்துவதற்கு சகோதரரே 11வது வசனம் கடைசி எடுத்துக்கிட்ட. கடைசி குற்றப்படுத்துவது. நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நல்லா கவனிங்க. எப்படி தெரியும் இதுக்கு அர்த்தம் என்ன தெரியும் சொல்றாரு? நீ அப்படி செய்யறன்னு சொன்னா கடவுள் தான் நீ. கடவுளுக்கு ஒப்பாய் உன்னை நினைச்சு கொடு. கடவுள் என்ன வணங்குங்க. கடவுள் பாஸ்டர் சொன்னா பாஸ்டருக்கு வார்த்தைக்கு எகெயின்ஸ்டா நான் செய்ய மாட்டேன். பாஸ்டரை துக்கப்படுத்தி நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஆனா தேவனை துக்கப்படுத்தலாம், தேவனை வேதனைப்படுத்தலாம், தேவனோட சத்தத்துக்கு விரோதமா செய்யலாம். இங்க நல்லா தெளிவா 12ல போட்டிருக்கு, குற்றப்படுத்துறதுக்கு நீ யார்? இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகளா இருந்து ஆபிரகாம் என்ற சங்கீதியா இருந்து பிறரை குற்றப்படுத்துகிறோம். ஐயா இங்க நானு 2வது பாடல முதல் பாடல தெரியல பாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு காரியத்தை என் சிந்தையில உணர்த்தப்பட்டது. தேவனை ஆராதிக்காத ஜீவன் புதிய ஆண்டுக்கு போறதுக்கு முன்பாக தேவன் சொன்னது, நீ தேவனை ஆராதிக்கலன்னு சொன்ன அது மீட்டுக் கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டது. என் உள்ளது சிந்தையில் அந்த வார்த்தையை தேவன் வைத்தார். தேவனை ஆராதனை செய்யாத ஜீவன் மீட்டுக் கொள்ளப்படும். புரியுதா? நான் அப்படி சொல்றேன், செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னா முறைச்சிக்குவீங்க. பாஸ்டர் சர்ச்சுக்கு போனா பிளஸ்ஸிங்கா வார்த்தை பேசுவார்னு பார்த்தா செத்து போயிடுன்னு சொல்றாரு, குடிச்சதா போயிடுன்னு சொல்றாரு, நாசமா போயிடுன்னு சொல்றாரு. நல்லா துதிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆவின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு, தேவனை துதிக்காத நாவுகள், தேவனை துதிக்காத ஜீவன் அது மீட்டுக் கொள்ளப்படுமா?
அதனால ஆண்டவரை எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பூமியில நாளை துதிக்க முடியுமோ அவளுக்கு எவ்வளவு நல்லா தேவனை துதிங்க, அவரை தொழுது, அவரை ஆராதனை செய்யுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவரோட உள்ளத்தை குளிர்ச்சியாக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் நல்லா போட்டிருக்கு. நீ யார்? இன்னைக்கு சபையில இருந்துகிட்டு நம்ம குற்றப்படுத்துகிறோம், குடும்பத்தில் உள்ளவர்களை குற்றமா பார்க்கிறோம், குடும்பத்துல நம்மளே இந்த கஷ்டத்தை, இந்த ஒரு வறுமைகளை நம்ம சொல்லினால அவர்களுக்கு கொண்டு வருவோம். அதை தேவன் உன் வாழ்க்கையில அதை தேவன் கட்டாயமா அதுக்கு உன்கிட்ட பதில் கேட்பார். வசனம் இருக்கு, நான் காட்டுகிறேன். நீங்க ரோமர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனத்தை வாசிப்போமாக. ரோமர் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் வாசிப்போமாக. ஆகியால் மற்றவர்களை குற்றவாளிகளால் தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல இடமில்லை. நான் பாஸ்டர், நான் என் பிள்ளையோட அப்பா, நான் இந்த பிள்ளைக்கு அம்மா, நான் இந்த பிள்ளைய சில நேரத்தில் ஹோம் பிரசங்கம் இங்க மட்டும் இல்ல, வேர்ல்ட் வைட்ல ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பிரசங்கம். உங்களுக்கு சொல்றேன், ஹோம் தேவன் சொல்லுகிற எச்சரிக்கை ஒரு வார்த்தை. அது தேவனோட பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் மேல நியாயம் தீர்க்கிறதுக்கு எந்த ஹோமுக்கும் அதிகாரம் இல்லை. The people, the generation from the God, தேவனோட பிள்ளைகள், அவர்களை நியாயம் தீர்த்து அவர்களை ஜட்ஜ் பண்றதுக்கு எந்த ஒரு அதிகாரம் உனக்கு இல்லை. வசனம் தெளிவா போட்டு வசனத்தை வாசிங்க. ஆகியால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவர்களை எவைகளோ அதை பாருங்க. சில நேரத்துல மத்தவங்கள சொல்லுவோம், மத்தவங்களை என்ன சொல்லுவோம்? சர்ச்சுக்கு போ, ஜெபம் பண்ணு, பைபிள் படி, நீ ஏன் அப்படி உடுத்தி இருக்கிற, நீ இப்படி இருக்க கூடாதுடா, நீ இதை செய்யக்கூடாதுடா, நீ இப்படி இருக்கணும், உன் பேர் இப்படி ஆக்க மத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவோம். ஆனா நம்ம வாழ்க்கையில அதை செய்து கொண்டு இருப்போம். இன்னைக்கு தெளிவாக சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு நீ குற்றத்தை நீ ஜட்ஜ் பண்ற, ஆனா உன் வாழ்க்கையில அதை செய்யும் போது அசிமா நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். உன்னை தானே நீ குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு. நல்லா கவனமா கேளுங்க, இங்க எழுதப்பட்டிருக்கு. போல் இப்படியா சொல்றாரு, தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே. நல்லா கவனமா கேளுங்க, சத்தியத்தின்படி, நோ எஸ்கேப். நீ எவ்வளவு ரீசன், எவ்வளவு குட்டி காரணம், எவ்வளவுதான் நீ யாக்கோபை போல அம்மா சொல்லி கொடுத்த அந்த ஒரு மாய வித்து அம்மா சொல்லி கொடுத்தால யாக்கோபுக்கு, போய் நீ ஆட்டு தோலை போத்திக்கோ, ஈசாக்கு நம்பிடுவான், ஆசீர்வதிச்சிருவான், இந்த மாதிரி மாயமா நீ போனீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் நிறைய இடத்துல மாயக்காரரா இருக்காங்க. ஒரு 3 வாரத்துக்கு முன்பாக நம்ம சபைக்கு ஒரு பையன் வந்திருந்தாரு. அவர் ரொம்ப நாள் ஆச்சு சபைக்கு அன்னைக்கு பிரசங்கம் ஒரு வார்த்தை ஆண்டு சொன்னாரு, எவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில நான் பொறுமையா இருப்பேன், எவ்வளவு தூரம் நான் உன் வாழ்க்கையில பொறுமையா இருப்பேன்னு ஆண்டு சொன்னார். அந்த பையன் அதை கேட்டுட்டு அன்னைக்கு திருவண்ணாமலை எடுத்து போயிட்டாரு. மறுநாள் அவர் ஒரு முக்கியமான வேலையா டவுனுக்கு போய்கிட்டு இருக்கு. அவரும் அவர் ஃப்ரெண்டு போய் கொண்டு இருக்கும்போது திருவந்தலா, இன்னைக்கு சனிக்கிழமை ஆராதனை, திருவந்தலா எடுத்து பிரசங்கம் கேட்டு அந்த வார்த்தை அவர் கேட்ட ரொம்ப அவர் உள்ளத்துல என்ன அந்த வார்த்தை ஆண்டவர் எனக்காக பேசுறாரா, என்னை அலர்ட் பண்றாரா, எவ்வளவு நாள் என் வாழ்க்கையில பொறுமையா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரா அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு போராட்டம், ஒரு உணர்த்துல வந்துகிட்டே இருக்கு. சில நேரத்துல ஏதோ ஒரு சொர்ணம் இல்லாம இருக்கும். எவ்வளவுதான் பாச கத்தோ காது கத்துனாலும் நீ கத்துறது கத்து,
நான் செய்யவே மாட்டேன். அந்த மாதிரி இந்த பையனும் அந்த வசனத்தை கேட்டுட்டு யோசிச்சுட்டு அன்னைக்கு அந்த ஃப்ரெண்டு கூட மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மோட்டரில் போய்கிட்டு இருக்காரு. அந்த சுல்தான் வீட்டுக்கிட்ட ஒரு காடி வேகமாக வந்து வெட்டி டக்குன்னு பிரேக் வச்சுருன்னு இவன் போய் அடிச்சு இவன் என்னமோ சூப்பர்மேன் மேல் பறந்து போய் எங்கேயோ மூலையில் விழுந்தான். அது பெரிய ரோடு, 4 காடி போகிற ரோடு, எங்கேயோ பறந்து போய் விழுந்தான். நான் ஓட்டுன பையன் அந்த காடி அடிச்சானே அவன் கீழே விழுந்து மோட்டர் அவன் மேலே விழுந்துருச்சு. ஆனால் அடி பறந்த அந்த பையன் சரீரத்தில் அங்கங்கே தான் கீழே உரசல் தேஞ்சிருச்சு. ஆனால் ஓட்டிட்டு போன பையன் அவன் தேவன் அறியாதவன். அடிபட்டு 3 வாரமோ 4 வாரமோ எனக்கு தெரிந்து இன்ன வரைக்கும் நேற்று வரைக்கும் அவன் கண்ணே திறக்கல. ஸ்டில் இஸ் ஐசியூ. இந்த பையனுக்கு உடனடியாக எனக்கு தெரியாது அவன் அடிப்பட்டான். நான் அவன் முக்கியமாக பண்டாருக்கு போகிறேன்னு சொல்லி சனிக்கிழமை சொல்லிட்டான். அந்த விஷயமா நான் அடித்தேன். நீ போயிட்டியாடா பார்த்துட்டியாடா அப்படின்னு சொல்கிறேன். நான் எமர்ஜென்சி வார்டில் இருக்கேன் சார். ஏன் நான் என்னடாச்சு இருக்கு நான் ஒன்று தான் கேட்டேன், திருவிருந்து எடுத்தியா இல்லையா சார்? அது எடுத்தனால தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன். அதை நான் எடுத்தனால தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன். இன்னைக்கு சபையில் கடவுளோட வார்த்தை வரும்போது ஏளனமாய், கேர்லெஸ், not the word for me, இது எனக்குள்ள வார்த்தை அல்ல, இது எனக்கு வருகிற வார்த்தை அல்ல, இது இந்த பிரதருக்கும் இது இந்த சிஸ்டருக்கும் சொல்லி நம்ம என்ன பண்ணுகிறோம், குறை அவர்கள் மேல திணிக்கிறோம். அது சொல்லப்படுகிறது. அப்படி நீ பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவ்வளவுதானமா? தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே நம்ம அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம குற்றம் மற்றவர்களை நம்ம ஜட்ஜ் பண்றோம் சொன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு முதலாவது உங்களுக்கு எனக்கு தான். இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் இந்த உலகத்துல தேவன் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதம் இழந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம பிறருடைய நியாய தீர்ப்பை நினைத்தோம் அவர்களை ஜட்ஜ் பண்ணுகிற அந்த தேவனோட வார்த்தைப்படி நம்மளுக்குள்ள குறை, நம்மளுக்குள்ள வறுமை, நம்மளுக்குள்ள வேற்றுமை, நம்மளுக்குள்ள வேதனைகள் வர்றதுக்கு காரணம் நீ மற்றவர்களோட வாழ்க்கையில குறையாக எண்ணும்போது, மற்றவர்களை நீ தவறாக பேசும்போது, மற்றவர்களை நீ குறையாக நீ தூரப்படுத்தும் போது உன் வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நீ இழந்து போகிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஒரு சம்பவம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆபிரகாமுடைய அண்ணன் பையன் லோத்தும் அவங்க போய் கொண்டு இருக்கும்போது அப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரு, இந்த லோத்து விட்டு நீ பிரிஞ்சு வந்துரு, நீ ஏன் லோத்து கூடயே போய்கிட்டு இருக்க? சில நேரத்தில் ஆண்டவர் சில சொல்லுவார், இவங்களை விட்டு கொஞ்சம் தூரம் இரு, இந்த பழக்கத்தை விட்டு கொஞ்சம் அலர்ட்டாரு. ஆரம்ப ஊழிய காலத்தில் நாங்களாம் ஒரு லீடர்ஸாக தான் இருக்கோம். எங்கள் பாஸ்டருக்கு இன்னொரு பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தார். அப்போ சபை விசுவாசம் அவர் செய்கிற சில நாட்டி, அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டரை செய்கிற சில வார்த்தைகள், அவருடைய சில பழக்க வழக்கத்தை பார்த்து விசுவாசிகள் போய் எங்கள் சீனியர் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னார், பாஸ்டர் ஸோ இவர் இப்படிலாம் செய்கிறாரு, கொஞ்சம் கவனிங்க பாஸ்டர், கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. எங்கள் பாஸ்டர் திடீர்னு கோவம் நீங்கள் அவரை பற்றி இப்படிலாம் பேசாதீங்க தெரியுங்களா, அவர் என் இறுதிக்கு ஒரு கீழே கூட இல்லை, அவரை நான் அப்படி நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பாஸ்டர் அந்த விசுவாசியை ஏசிட்டு போயிட்டார். அந்த காரியம் ஒரு 5 வருஷம் கழிச்சு தலை தூக்கி நின்றுச்சு பாருங்க. எங்கள் பாஸ்டருக்கு பெரிய தலைவலியாயிடுச்சு. ஆரம்பத்தில் சொல்லும் போதே கேட்டுக்கிறது நல்லது. சில நேரத்தில் நம்ம பிடிவாதமாக இருக்கும்,
ஆண்டவர் சொல்லுவார், தேவன் சொல்லுவார், அந்த இடத்துக்கு நீ போவாத, இந்த நபரோடு என்னன்னு வைத்துக்கோ, இந்த நபரோடு நீ வந்து ஒரு லிமிட்டா பழகுன்னு ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்னா அவருக்கு போறாம. சில நேரத்துல நம்ம ஆண்டவரை ஜட்ஜ் பண்ணுவோம், உங்களுக்கு போறாம நாங்க ரொம்ப திக் ஃப்ரெண்டா இருக்கோம்ல, நாங்க எங்க போனா கோப்பி தரையை நிலவு தரையை அடிச்சுக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு போறாம. அது போலதான் சில நேரத்தில் பாசனையும் கரைச்சி கொண்டிருக்கிறோம். பாசன் நல்லதுன்னு சொல்லுவாரு, கேட்க மாட்டேன். அந்த ஆளு வேற வேலையே இல்லை, இப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்படி இந்த ஆபிரகாம் போகும்போது அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இந்த லோத்தை விட்டு நீ வெளியே வா, லோத்து கூட கூட்டிட்டு போவாத, ஏன்னா நான் உன்னோடு உனக்கு வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் உனக்கு அது ஆசீர்வாதமா விளங்கும்படி. இப்படி ஒரு வசனம் போட்டுட்டு இதுல அப்போஸ்தலர் போட்டுட்டு, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவை, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவை நாய்களுக்கு கொடுக்குமா? ஹலோ லேடிஸ், இங்க பாரு, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவை நாய்களுக்கு கொடுக்குமா? கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. கொடுக்க மாட்டோம்னா இப்படி கொடுக்கணும்னா இப்படி தலை கூட சில நேரத்தில் ஆட தெரியல. பாஸ்டர் என்னமோ சொல்ல போறாரு, வெயிட் பண்றாங்க. தேவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை ஏயா வீணாக தேவனுக்கு சித்தம் இல்லாத இடத்துல போய் அழிக்கிறோம், அதை வேஸ்ட் ஆக்குறோம், அதை அந்த இடத்துல நம்ம வந்து பதிவுபடுத்துகிறோம். தேவனோட ஆசீர்வாதமாச்சு அது. நீ அதை ஜாக்கிரதையாக, அதை நீ தெளிவாக, அது மேல பொறுப்பாக நீ இருக்க வேண்டும் இல்ல ஐயா? இது எத்தனை பேர் சொன்னாங்க எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நீ 1000 வழி சம்பாதிக்கிற, ஆசிரியர் டைட்ஸ்ல கை வச்சுட்டாங்க, அதல்ல. நீ 1000 வழி சம்பாதிக்கிற, 100 வழி டைட்ஸ் போட்ட, அந்த 900க்கு அந்த 900க்கு நீ ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுத்தாகணும். பிகாஸ் அது அவரோட பிளஸ்ஸிங். அதுல 10 காசு கூட இந்த முன்ன சின்ன பிள்ளைலாம் போய் இது வாங்குவோமே பார்த்தீங்களா, அந்த குரோப்போலாம் ஸ்டேப்லர் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம இங்க ஒரு நம்பர் கிழிச்சு 775 போய் யாரும் நம்பர் எடுத்துறாருங்க, வாசல் நம்பர் சொல்றாருங்க, 775 ஓ எனக்கு காடி அடிச்சிருச்சு பார்த்துருக்கீங்களா? 10 காசு கூட அவருடைய பணத்திலிருந்து தேவ பிள்ளைகள் வாங்கவே கூடாது. இதான் அந்த வசனத்தை உங்களுக்கு விளக்குறது. பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவை நீ நாய்களுக்கு போடலாமா? தேவன் உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை உலகத்துல நாசம் பண்ணுகிற, உலகத்துல ஏமாற்றம் செய்கிற, உலகத்துல கொண்டு வருகிற ஏமாற்றத்துக்கு நீ செலவிடலாமா? புரியல தானே? புரியல. சில நேரத்துல தேவன் சொல்லுவாரு, அந்த சஹாம், அந்த சிப்பாட்கையா, அந்த இதுல நீ போடாத, நம்ம போய் அதுல பொசன் ஏறுது ஆண்டவரே. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு டைட்ஸ் மட்டும் ஒழுங்கா கொடுத்தா சரியில்லை, இதெல்லாம் ஏன் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? ஐயா, அந்த 900க்கும் நீங்க தான் கடனாளி, நீங்க தான் பொறுப்பாளி. ஆண்டவர் அந்த 900க்கும் உங்கள்கிட்ட கட்டாயமா கணக்கு கேட்பார். அல்லேலூயா. இது புது டீச்சிங்கால சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கேளுங்க, அந்த 900ம் தேவன் கட்டாயமா உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். இன்னைக்கு அந்த ஆபிரகாம் போகும்போது ஆண்டவர் சொல்றார், லோத்தை விட்டு வான்னு சொன்ன அந்த மலைகளுக்கு முன்பாக போய் நின்றுட்டு ஆபிரகாம் சொல்றார் லோத்தை பார்த்து, நல்லா கவனமா கேளுங்க, முடிக்க. லோத்து, உனக்கு எந்த மலை வேணும்? இங்க சுத்தி இவ்வளவு மலைகள் இருக்கு, உனக்கு எந்த மலை வேணுமோ அந்த மலையை நீ எடுத்துக்கோ, அந்த மலை உனக்கு நான் தந்துடுறேன், நீ அந்த மலையை போய் அந்த மலையில உன்னுடைய சந்நிதியை நீ உருவாக்கிக்கோ அப்படின்னு சொன்னப்ப இந்த லோத் என்ன பண்ணுகிறான்? தேடுகிறான் பச்சை பசேன்னு இருக்கிற மலையை. ரொம்ப பேருடைய
விழுகிறதுக்கு காரணம் யார் தெரியுங்களா? ரொம்ப பேர் நிறைய விஷயத்துல, பிசினஸ்லயும் சரி, பணத்துலயும் சரி, குடும்பத்திலயும் சரி, சில பொசிஷன் விழுகிறதுக்கு காரணம் ஏன் தெரியுங்களா? இந்த பேஸ்மெண்ட் சரியில்லை. இந்த கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து போறானே அவனுக்கு அந்த அனுபவம் கரெக்டா இருக்கும். இவன் விழுந்தோம், எத்தனை படியை தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனா சிலவங்களுக்கு ஆண்டவர் டக்குன்னு தூக்கி வச்சான தலைக்காலே தெரியாது. அவங்க பேசுற இங்கிலீஷ் என்ன, அவங்க போட்டுக்கிற கோட்டு சூட் என்ன, அவங்க பாய்க்கிற காடி என்ன, இது எல்லாமே தேவனோட உயர்த்துறது. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்வாரு, இதெல்லாம் நீ விரும்பாத, உன்னை கூட இதெல்லாம் கொடுத்தன என்ன நீ ஆராதி இல்ல, இதெல்லாம் வெரி முக்கியம், எனக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதே போல இந்த ஆபிரகாமுடைய அண்ணன் மகனான லோத்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு துடுக்கா, ஒரு தவறான ஒரு சிந்தையை வைத்து அவன் என்ன பண்ணுகிறான், ஓடி போய் சோதா குமாரா என்று சொல்ற மலை, அந்த மலை மேல அவன் ஏறுகிறான். இந்த மலை எனக்கு கொடுங்க, இந்த மலையை நான் எடுத்துக்கிறேன், நல்ல பச்சை பசேன்னு இருக்கு, நல்ல ஆசீர்வாதமா இருக்கு, இங்க போனா நல்லா வாழ்ந்துருவேன். நீங்க வேதத்தை நல்லா படிச்சு பாருங்க. இந்த மலையை தேவனுக்கு விரோதமாய் இந்த ஆபிரகாமுடைய அண்ணன் மகனான லோத்து தேவனுக்கு அருவருப்பான தேசமாய் மாற்றினான். பாவம் நிறைந்த தேசம் சோதோம் குமாரா. ஏன் தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில தேவன் காண்பிக்கிற தேவனோட சத்தியத்தின்படி நீங்களும் நானும் பார்க்கறது இல்ல, உலக பிரகாரமாய் பார்க்கிறோம். உலகம் சிந்திக்கிறது போல சிந்திக்கிறோம், உலகம் பேசுகிறது போல பேசுகிறோம். ஐயா, இது தீர்க்க தரிசனம் அல்ல, இது உங்களுக்கு ஒரு ஆலோசனை. தேவனை தேடுகிற இடத்துல, தேவனை தேடுக வேண்டிய நேரத்தில், தேவனை வைக்க வேண்டிய இடத்துல, தேவனை ஆராதிக்க வேண்டிய ஆராதனை நேரத்தில் நீ எதை முக்கியம் வைக்கிறோ அது இல்லாமலே போயிடுறியா? ஆண்டவர் தான் இது எல்லாம் உனக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். இன்னைக்கு அந்த ஆண்டவருக்காக தான் 2000 வெள்ளிக்கு மேல சிங்கப்பூர் சம்பளம் என்ன 10ஆம் மாசம் 1ஆம் தேதி வர சொல்லி எனக்கு லெட்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சுத்தமா குப்பையா அழைத்தவர் உண்மை உள்ளவர். ரிசர்வேஷன் லெட்டர் டெண்டர் ஆன்லைன்ல பண்ணி விட்டு கர்த்தர் அழைத்திருக்கார். எனக்கு 3 பிள்ளைகள், ஒரு அழகான மனைவி, சபை, வீடு, காடு எல்லாம் இருக்கு. ஆனா நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அவர் என்னை நடத்துவார். ஜனங்களை நம்பல, விட்டுட்டு போனவர்களை நம்பல, தாய்ஸை நம்பல, கடவுளுடைய வார்த்தை இருப்புறும் கருப்புள்ள பட்டைகளை நான் நம்புகிறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஆண்டவர் ஜீவிக்கிறது உண்மைன்னு சொன்னா அவர் காண்பிக்கிற, அவர் சொல்லுகிற, அவர் பேசுகிற வார்த்தை மேல் நில்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு லோத்த போலதான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையை நம்ம இழந்து கொண்டிருக்கோம். நீங்க லோத்தோட சரித்திரத்தை போய் பாருங்க. ஆண்டவரே வெறுப்படைஞ்சார். ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னாரா, நான் அந்த சோதோம் குமாராவை அழிக்க போறேன், எனக்கு என்னால தாங்க முடியல அவனை செய்யற பாவங்கள். அப்ப கூட ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே அந்த சோதோம் குமாரால என்னுடைய அண்ணன் மகன் இருக்கிறான் லோத்து. இன்னைக்கு நம்ம சொல்லுவோமா? என் சகோதரன் ரட்சிக்கப்படாம, என் சகோதரன் சபைக்கு வராம, என் சகோதரன் தேவனோட வார்த்தை இல்லாம துன்மார்க்கறான் வாழ்றான், ஆண்டவரே அவனை கொண்டு வாங்க நம்ம சொல்லுவோமா? ஆனா ஆபிரகாம் சொன்னாரு, என்னோட அண்ணன் மகன் லோத்து சோதோம் குமாரால இருக்கான், ஆண்டவரே அவனை கொண்டு வாங்க, அழிச்சிடாதீங்க அந்த தேசத்தை. அப்ப தேவன் கட்டளையிட்டாரு, அவனை வர சொல்லு, அவனையும் அவன் குடும்பத்தை வர சொல்லு, நான் அந்த தேசத்தை அழிக்க போகிறேன், வர சொல்லு. ஆனா கவனமா கேளு,
லோத்தோட மனைவி திரும்பி பார்த்தா பாருங்க, அவ உப்பு தூணா மாறினா. உப்பு தூணா மாறினா அப்படின்னா ஒரு மண்ணினால செய்யப்பட்ட உடம்பு உப்பாய் மாறினது, உப்பு சிலையாய் மாறினது. அது ஏன் தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட வல்லமை உள்ள வார்த்தை. அன்னைக்கு இருந்த அந்த ஆவியானவர் தான் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். எதை தேவன் சொல்லுகிறாரோ அது அப்படியே வாழ்க்கையில் நடக்கும், அது அப்படியே ஆகும், அது அப்படியே கடந்து போகும். ஆமென், ஆமென். கடைசியாக வாசித்து முடிப்போம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம். உங்களுக்கு 10 நிமிஷத்துல நான் முடிச்சிருக்கேன். ரோமர் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனத்தை வாசிப்போமாக. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் நல்லா கவனமா கேளுங்க. இங்க நல்லா தெளிவா போட்டிருக்கு. நாம் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்போமே. நல்லா கவனமா கேளுங்க, நல்லா கேளுங்க. நீங்க நாங்களா நம்ம எல்லாருமே யாரோட ஸ்தானத்துல, யாரோட இடத்துல போய் நிக்க போறோம்? கிறிஸ்துவினுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக. அப்ப தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், ஆண்டவரை தெரிந்து கொண்டவர்கள், ஆண்டவரே தெய்வம் என்று சொல்லி பிதா குமார பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, பெண்மாற்றத்துல போனவர்களா இருந்தாலும் சரி, பாவத்துல விழுந்தவர்களா இருந்தாலும் சரி, தேவனை வேண்டாம்னு சொல்லி உதறி தள்ளிவிட்டு போனவர்களா இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாருமே எங்க வந்து நிற்பாங்க? எங்க? கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்துல வந்து நிற்பாங்க. அப்புறம் அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். நல்ல கவனமா கேளுங்க. தேவனுக்கு முன்பாக நம்மளோட முழங்கால் முடங்கும். அங்க வந்து சொல்ல முடியாது, ஹலோ என் கால் வீங்கி இருக்கு, இந்த முட்டி ஜவு கிழிச்சிருச்சு, என்னோட முழங்காலானா ஜோன் ஆஸ்மி, நீ சொல்ல முடியாது. அங்க போய் என் மனைவியை நான் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. என் மனைவி ஆண்டவரே டெக்கியா மஸ் பாஸ்தர்னோ என் மனைவியை நேரா கொண்டு போயிருங்க. அங்கெல்லாம் முகமா நம்ம பார்த்தா கூட இங்கதான் சொல்றது வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு. இது வந்து புலம்பிட்டு என்ன தெரியுமா சொல்லுது? என் பையன் அங்க போய் கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு. இங்க தவறான போதனை. அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ அறிந்த பூலோகத்தில் இருக்கிற உறவுகளை அங்க நீ ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. பேர்ல போடல அப்படி, இங்கதான் போட்டு விட்டு இருக்காங்க. அங்க போய் குடும்பத்தோட பிதாவுக்கு சிகிச்சை போடுமா. அங்க தேவனை ஆண்டவரை ஆராதிக்கிற கூட்டத்தோடு நீங்களும் அங்க போட்டிருக்க முழங்கால்கள் முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பார். நல்ல கவனமா கேளுங்க. தன்னை குறித்து, மற்றவங்களை குறித்து நீங்க கணக்கு கொடுக்க வேணாம். நீ உன்னை தன்னே குறிச்சு கணக்கு ஒப்புவி. இந்த வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. இல்ல என் பைபிள் மட்டும் தப்பா போட்டிருக்கோம். தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பாயாக. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவர் நல்ல கவனமா கேளுங்க. புது வருஷத்துக்கு போகிறோம். நம்ம சுபாவங்கள்லாம் மாறணும். இதெல்லாம் கல்வி இருக்கு. நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காது இருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடை கல்லையும் இடரலையும் போடல் ஆகாதென்று தீர்மானித்துக் கொள்ளுங்க.
சொல்லிட்டாரு. இனிமேல் அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடித்துருவோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம். இன்னைக்குள்ள வார்த்தைகளை நீங்க ஆராய்ந்து பாருங்க. யூடியூப்ல போய் அந்த புத்தகத்தை நீங்க திருப்பி மீண்டுமா கேட்கும்போது ஆண்டவர் உங்களோடு பேசுவாரு. அந்த வார்த்தை இங்க பேசிக்கொண்டு இருக்க வார்த்தை காட்டிலும் ஒன்று பல மடங்கு பல உணர்வுகள் பல அர்த்தங்களை கொண்டு ஆண்டவர் உங்களோட பேசுவாரு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வாசிக்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரனே சண்டை பண்ணுகிறவனாய் இராமல். இங்க கேளுங்க, இதான் கன்க்ளூஷன். இன்னைக்குள்ள பதிலே கர்த்தருடைய ஊழியக்காரனே. இன்னைக்கு நம்ம ஒதுக்குறோம், இது இவருடைய வேலை, அது பாஸ்டர் அவனா இந்த தப்பு செய்யக்கூடாது, அவரு இந்த மாதிரி பாடலாம் கேட்க கூடாது, அவரு இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, பாஸ்டர்ன்றது கரெக்டா ஒழுங்கா மெச்சூர்டா இருக்கணும். ஆனா இங்க நல்லா தெளிவா தீமோத்தேயுல எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரனே அப்படின்னா நம்மள சொல்லப்படுகிறது. we are son of God, தேவனுடைய வேலைக்காரர்கள். இத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம தேவனுடைய ஊழியக்காரர்கள். சேர்ச்சில தான் பாலிட்டிக், யூ கிளீனர், யூ ஃபைனான்சர், யூ D&D, யூ B&B அப்படின்னு சொல்லி இவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். ஆனா வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஊழியக்காரனே. அல்லேலூயா. அற்பமா எண்ணாதீங்க, உங்களை நீங்க அற்பமா பார்க்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணுத்துக்கு உதவாத அந்த மூளைக்கல்ல ஆண்டவர் மேற்கல்லா கொண்டு போய் பயன்படுத்துவார். அப்படிதான் ஆண்டவர் அந்த யோசேப்பை கொண்டு போய் பயன்படுத்தினாரியா. இன்னைக்கு சாரா அமர்ந்திருக்கிறோம், உன்னை வைத்து தேவன் பெரிய காரியங்கள் செய்ய முடியும், உன்னை வைத்து ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும், செத்தவனை உன்னோட ஜெபத்தினால் உயிர்ப்பிக்க செய்ய முடியும், முடியாத மனுஷனோட வாழ்க்கையில ஆண்டவரோட கண்டு பெரிய காரியங்கள் செய்ய முடியும். ஐயா இந்த கையில ஒண்ணுமே இல்லையா, ஆனா தேவனை நம்பி ஆண்டோட வார்த்தையை நம்பி நான் ஜெபித்த ஒவ்வொரு வயிறும் பிள்ளையே தங்கலன்னு சொன்ன நிறைய தாய்மார், நிறைய கல்யாண பெண்கள், பசர் அத்தனை ஆண்டு ஆச்சு பசர் எல்லாம் தங்கல கலைஞ்சு போகுது பசர். ஐயா ஆண்டோட மகிமைக்கு சொல்றேன், எனக்கு இல்ல, நீ என்ன தப்பான பார்வையில பார்த்து அப்படியே போயிரு, விசுவாசமான பார்வையில பாரு, இந்த ஆவி இந்த அபிஷேகம் உனக்கும். இந்த கையை வச்சு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவர்களுடைய கர்ப்பத்தை, அன்னாளுடைய கர்ப்பத்தை எப்படி மாத்தினாரோ அதே போல அவங்களுடைய கர்ப்பத்தை கர்த்தர் மாத்திருக்கிறார். இந்த சபையில அப்படின்னு இந்த சபைன்னு இல்லை, என்னுடைய ஆரம்ப ஊழியத்திலே ஆண்டவர் அந்த வரத்தை எனக்கு கொடுத்தது, எனக்கு ஆண்டவர் அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்காக நீங்க சொல்லலாம் ஆசிர பரீட்சை பார்க்கும்படி அது உண்மையா நடக்குதான்னு சொல்லி சில ஆவிகள் வந்திருக்கலாம், இல்ல போயிருக்கலாம். ஆனா அந்த விசுவாசம் ஏன் மேல இருக்கக்கூடாது, அந்த விசுவாசம் நீ தேவன் மேல இருக்கு. அன்னால் தேவனை நம்பினா கண்ணீரோடு காத்திருந்தா அடைக்கப்பட்டிருந்த அந்த 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 என்னது கர்ப்பத்தின் கனியோ தேவனுடைய நாமத்தினால் திறக்கப்பட்டது. அந்த வரம் ஆண்டவர் இந்த கரத்தினால தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார் நிறைய பேர். ஆமென். அதனால இந்த வசனத்துல போட்டு அப்படியே கண்டினியூ வாசிக்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரனே சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லார் இடத்திலும் சாந்த உள்ளவனாய் போதக சமர்த்தானமும் முடியுமா? அப்படிப்பட்டவனதான் வசனம் சொல்லுது, தேவனுடைய ஊழியக்காரனே, the son of God, தேவனுடைய ஊழியக்காரங்க சாந்தமா இருக்க வேண்டும். அப்புறம் வசனம் எதிர் பேசுகிறவர்கள் எதிர் பேசுகிறவங்க எதிர்த்து பேசுறவங்கள சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மன
பேசுறாங்க, தீமையா பேசுறாங்க, உங்களுக்கு விரோதமா செய்றாங்கன்னா ஆண்டவர் சத்தியத்தை எப்படிமா எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனதிரும்புதலை அருளத்தக்கதாக. இதுதான் நம்ம செய்யற தவறு. எல்லாத்துலயும் நம்ம போய் தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, இந்த முந்திரி கட்டாட்டு முந்திரி பழம் பேரு அப்பா எல்லாத்துல போய் தலை விட்டுருது, எல்லாத்துல போய் மூக்க நடிச்சிருந்து, எல்லாத்துல பேரு தேவனுடைய சித்தத்தையே கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவாரு. இந்த பிசாசு பிடிச்சவங்க தேவ பிள்ளைன்னு சொன்னா வசனம் சொல்றது சாந்தமாறு அவர்கள் சத்தியத்தை எப்படி சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனத்திரும்புதலை தேவனுடைய மனத்திரும்புதலை கொண்டு வர முடியுமே தவிர நீயும் நானும் அல்ல செய்ய முடியாது. நீ அண்டக கசம் அபுக கசம் திறந்திர சீசேனாலும் எந்த குகையும் திறக்காது. இயேசு திறந்தது போல சில நேரத்துல திறந்திர சீசே திறக்காது. அங்க யாராச்சும் இந்த கல்லை பிடிச்சி கையில வச்சு இழுத்தாதான் தோடும். ஐயா இங்க சொல்லப்படுது தேவனால மட்டும்தான் மன திரும்புதலை கொண்டு வர முடியுமே தவிர நீ நானும் கொண்டு வர முடியாது. அதுக்காக நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? நினைச்சோமா தேவன் அவர்களுக்கு தேவன் அவர்களுக்கு மன திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக அவனுடைய கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். நீ நானும் அவர்களுக்கு சாந்தமா உபதேசிக்கணும் நினைத்தீங்களா? வாழையில போட்டு சோறை போட்டு பருப்புக்கறி ஊற்றி உருக்கா வச்சு அதல்ல, ஆண்டோட வசனத்தை சாந்தமா நீ பேச வேண்டியத, நீ செய்ய வேண்டியத, நீ பெற்றுக்க உன்னுடைய வேலையை கரெக்டா நீ செஞ்சிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இழந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இது இல்லாதனாலதான், உலகத்தோட தன்மை இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில அவனும் இழந்து போறான், நம்ம வாழ்க்கையில தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தையும் இழந்து போயிருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் உன்னோட இமோஷனால தான் உன் பிள்ளையை இழக்கிற, உன்னுடைய கோபத்தினால தான் உன் பிள்ளைகளை இழக்கிறீங்க. நிறைய பேரண்ட்ஸ், இது நிறைய பேரண்ட்ஸ்க்கு சொல்லப்படுகிறது. உன்னுடைய நிதானம் இல்லாம, நிதானமா சிந்திக்காம கோபப்பட்டனாலதான் உன் பிள்ளைகள் தவறான வழியில போய் விழுவுறது, உன் பிள்ளைகள் பாவத்துல போய் விழுவுறது, உன் பிள்ளைகள் சிறைச்சாலையில போய் மாட்டிக்கொள்றதுக்கு காரணம் பேரண்ட்ஸ். யுவர் எமோஷனல், கோபம், சாந்தம் இல்ல. தேவனை ஆராதிக்கிறாங்க, அன்னிபாஷை பேசுறாங்க, தீர்க்க தரிசனங்களை சொல்றாங்க, வரங்களை பேசுறாங்க, ஆனா தான் பிள்ளைகள்கிட்ட அன்பா பேச மாட்டாங்க, தேவனோட வார்த்தையை அன்பை எடுத்து சொல்ல மாட்டாங்க. அதனால இன்னைக்கு மற்றவர்களுடைய குறையை பார்க்கறதுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகளை பார்த்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை விட்டு விலகுவோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை எல்லாரும் எழுதணுமா? திருவிழா ஆராதனை போகும் எல்லாரும் கண்கள் போடு. ஒரு மாற்றம் இந்த 2020